மனமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் அத்வைத்தம் பற்றி நம்ம பல கேள்விகள் கேட்டு அதுக்கு அத்வைத்தம் எந்த சமயத்தோடு வாதம் செய்தது, அந்த சமயமான வைதிக மதத்தோடு எப்படி தர்க்க ரீதியாக மோதியது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக இணைந்திருப்பவர் திரு தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். பௌத்த மதம் வைதிக மதத்துக்கு எதிராக தோன்றியது அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான கேள்வி, வைதிக மதம் பற்றி இந்த டோட்டல் விவாதத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா, வடமொழி அறிவு இல்லாமல் இந்திய சமயங்களே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு கேள்வி வைக்கப்படுது பொதுவாக நம்முடைய சமூக ஊடகங்களில். சரி, வடமொழிக்கு எழுத்துரு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? பொதுயுகம் முன் தோன்றிய அஷ்டாத்தியாயி, பாணினியின் அஷ்டாத்தியாயி எந்த லிபியில் எழுதப்பட்டது? அதுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். எல்லாருமே ஒரே மனதாக ஒத்துக்கொண்டது கிமு 5 அல்லது பொதுயுகம் 5க்கு முற்பட்ட நூல் தான் பாணினியினுடைய அஷ்டாத்தியாயி அப்படின்னு சொல்கிறாங்க. பாணினியுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் ஆஃபிஷியலி சாக்கட்டாயனர், கபிலர் முதலான தனக்கு முந்தைய இலக்கண ஆசிரியர்கள், வடமொழி இலக்கண ஆசிரியர்கள் பேரை அவர் சொல்கிறார். அவர் நான் தான் இதை எழுதினேன், முதல்ல கொண்டு வந்தது இலக்கணத்தை கொண்டு வந்ததே நான் தான் சொல்லலை. தனக்கு முன்னால் இருந்த 11 இலக்கண ஆசிரியர்கள் பேரை அவர் சொல்கிறார். அதெல்லாம் எந்த லிபியில் எழுதினாங்க? அந்த கேள்வி இருக்குது. அந்த எல்லாம் ஒரே இடத்துல இல்லை, எல்லாம் பரவலாக இருந்திருக்காங்க. வட இந்தியாவில் பரவலாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இதில் அந்த நூல்கள்லாம் எழுதினது யார்? பொதுவாக இவங்க என்ன முன்வைக்கிற கேள்வி என்னன்னாக்கா, வேதத்துக்கு லிபி கிடையாது, அதனால் சம்ஸ்கிருதத்துக்கும் லிபி கிடையாது, சம்ஸ்கிருதத்துக்கும் எழுத்துரு கிடையாது, வேதம் எழுதாக்கிழவி. அப்போ வடமொழியும் வேதமும் ஒன்று தானே, அப்போ இதுவும் எழுதாக்கிழவி, இதுக்கு லிபியே கிடையாதுங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. வேதத்துக்கு மட்டும்தான் லிபி கிடையாது, வேதத்துக்கு உண்டான பாஷ்யத்துக்கு லிபி உண்டு, லிபியில் தான் எழுதியாகணும். சாயன பாஷ்யம் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாலேயும் நிருக்தம் இருந்திருக்கு. அப்போ அந்த நிருக்தத்தை எந்த மொழியில், எந்த எழுத்துருவில் எழுதினாங்க? அந்த கேள்வி வருது. நிருக்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதெல்லாம் ரொம்ப முன்னாடி, பாணினிக்கும் முன்னாடி நிருக்தம் இருந்திருக்கு. அவர் அதெல்லாம் கோட் பண்ணுறாரு பாணினி. அப்போ அவர் கொட்டேஷன், அப்போ பாணினி வாசுதேவ அர்ஜுனாபியாம் முன்னுங்கிற ஒரு சூத்திரத்தை போடுறாரு. அர்ஜுனன், வாசுதேவர், அப்படி 2 பேர் அதில் வருது. அப்போ மகாபாரதம் இல்லாமல் அந்த பெயர்கள் எங்கேருந்து வந்தது? இப்போ பாணினிக்கு முன்னாலே மகாபாரதம் இருந்திருக்கு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது நமக்கு. இப்போ அது எந்த லிபியில் எழுதப்பட்டது? இவ்வளவு கேள்வி இருக்குது. இந்த கேள்விகள்லாம் நீங்கள் பதில் சொல்லணும்ல. இப்போ எல்லாத்துக்குமே அதுக்கு எழுத்துரு இல்லைன்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ அதுக்கு கல்வெட்டு, எழுத்துரு இல்லை என்பதற்கு கல்வெட்டு ஆதாரம் உண்டா? அதுக்கு இலக்கியம் என்ன பதில் சொல்கிறது? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் கல்வெட்டு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறீங்க. இப்போ இதுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லை? நீங்கள் சொன்னதுக்கு எந்த கல்வெட்டு ஆதாரம்? நீங்கள் சொன்னது எந்த ஆதார், முக்கியமான ஆதார் யார் எழுதியிருக்காருன்னு கேட்டால் இல்லை. 2வது, வேதத்துக்கு கிரகிய சூத்திரம் முக்கியம். கிரகிய சூத்திரத்தில் தான் இன்னென்ன மந்திரங்கள் எடுத்து இன்னென்ன சடங்குகளுக்கு இதை நீ உபயோகப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க எழுதுகிறாங்க. கிரகிய சூத்திரம் உண்டு. அதே மாதிரி ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரங்கள், அதுக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுத்தில் தான் எழுதியாகணும். தெற்கு வரைக்கும் ஆபஸ்தம்பருடைய இதை நாங்கள்லாம் ஆபஸ்தம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அந்த இது அவர் எழுத்துரு இல்லாமல் அது எங்கே போச்சு, எப்படி வந்தது? அதெல்லாம் பேச்சிலேயே இது பண்ண முடியாது. அது வேத மாதிரி ரிசைட் பண்ண மாட்டாங்க, அவங்க அது எழுதி தான் படிப்பாங்க. அதே மாதிரி இது இருந்திருக்கு, அவங்க ஸ்மிருதி நிபந்த கிரந்தம்னு பேர். ஸ்மிருதி நிபந்த கிரந்தங்கள்லாம் எந்த எழுத்துறையில் இருந்திருக்கு? இப்போ நம்ம இவருடைய வைத்தியநாத தீட்சிதத்தை எடுத்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் தென்னிந்தியாவில். அவங்க வட இந்தியாவில் வேறு விதமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு மராட்டிய வித்வான் எழுதினதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாலேயும் இருந்திருக்கு, அவங்க அதெல்லாம் கோட் பண்ணுறாங்க. அப்போ இந்த நூல்கள் புதுசாக ஆரம்பிக்கல, அது ஒரு தொடர்ச்சி. அந்த வரலாற்றை நம்ம பார்க்கணும். அப்போ முதல் நூல்கள் இந்த எழுத்துருதான்னு சொல்ல முடியாது. இப்போது திருக்குறள் எந்த எழுத்துறையில் எழுதினார்? பிராமி லிபிலையா, வட்டெழுத்துலையா, தமிழ் எழுத்துலையா, எந்த லிபியில் எழுதிங்க? நமக்கு தெளிவாக சொல்ல முடியுமா? சரி, உவே சுவாமிநாதையர் அவர்கள் எழுதின கையெழுத்து பிரதி யார்கிட்ட இருக்கு? அதுக்கப்புறம் தானே அதை அவர் பிரிண்ட்டு கொடுக்குறாரு, அச்சு கொடுக்குறாரு. ஜீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், அதுக்கெல்லாம் அவர் உரை எழுதி தானே அதை பரிஷ்காரமாக போட்டு
அதுக்கப்புறம் தான் பழைய இதில் எல்லாம் தவறுகளெல்லாம் திருத்தி அவர் எழுதி கொடுத்து எழுதினது தான் பிரிண்ட் அச்சு போட்டிருக்காங்க. சென்னையில் போய் கொடுப்பாரு, அவங்க வந்து அச்சு போடுவாங்க. அப்போ அவர் எழுதின எழுத்து ஹேண்ட் ரைட்டிங் அந்த மனுஸ்கிரிப்ட் யார்கிட்ட இருக்கு இப்போ? அதனால் அதுக்கு வந்து காலங்க வந்து அழிஞ்சு போயிடும். அப்பப்போ அவங்க எழுதி வச்சுக்கிறது தான். அப்போ என்ன ஒரு ரீஜனில் வந்து பிராமி லிபி இருந்ததுன்னா இன்னொரு லிபியில் கரோஷ்டி இருக்கும். அந்த ரீஜனில் அவங்க எழுதுவாங்க. ஒரு மொழிக்கு ஒரு எழுத்துரு தான்ங்கிறது வந்து மிகவும் முட்டாள்தனமான வாதம். இன்றைக்கி நீங்கள் நம்ம பார்த்தோம்னாக்கா பஞ்சாபி மொழிக்கு இங்கே வந்து குர்முகி இந்தியாவில், பஞ்சாப் வந்து இங்கே பாகிஸ்தான்லேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. அதே பஞ்சாப் ரீஜன் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபிகள் வந்து ஷாமுக்கியில் எழுதுகிறாங்க. ஒரே மொழி தான். பஞ்சாபி மொழிக்கு குர்முகியும் ஷாமுக்கியும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி குஜராத்தி வந்து ஷராஃபி லிபியில் அவங்க எழுதுகிறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே குஜராத்தி லிபி என்ன கேட்டிங்கன்னா இதே நம்ம இது தேவநாகரி லிபி. தேவநாகரி லிபியில் தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஷராஃபி வணிகர்கள் கையில் வந்து முக்கியமாக எல்லாமே போயிடுச்சு. வணிகர்கள் தான் அங்கே ஆதிக்கம் ஜாஸ்தி குஜராத்தை பொறுத்த மட்டும். அப்போ அவங்க ஷராஃபி தான் அவங்களுடைய எழுத்துரு. சாதாரணமாக அவங்க கணக்கெழுதெல்லாம் ஷராஃபியில் தான் எழுதுவாங்க. முழு குஜராத்தி முழுக்கவே ஷராஃபி லிபிக்கு வந்துடுச்சு. அப்போ ஒரு மொழிக்கு ஒரு லிபி தான் அப்படிங்கிற வாதம் எங்கே போச்சு? 1950 வரைக்கும் 1950 வரைக்கும் மகாராஷ்டிராவில் இருந்தது வந்து மோடி லிபி. மோடி லிபி வந்து உங்களுக்கு இதில் வந்து மேலே வந்து கோடு இருக்கும். தேவநாகரி கோயிலில் கூட மோடி எழுத்துக்கள் தான். அந்த காலத்து ஆவணங்கள், மகாராஷ்டிர ஆவணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி எழுத்துக்கள் தான் இருக்கும். சிவாஜி மகாராஜா காலத்தில் ஈவன் உங்களுக்கு இந்த இவங்க பேஷ்வாக்கள் காலத்தில் கூட மோடி எழுத்துரு தான். டக்குன்னு 1950லேருந்து என்னாச்சுன்னு கேட்டால் எல்லாம் தேவநாகரிக்கு வந்துடுச்சு. இப்போ மோடி எழுத்துருவே மகாராஷ்டிராவில் கிடையாது. அப்போ ஒரு மொழிக்கு 2 எழுத்துரு நம்ம காலத்துலேயும் நம்ம பார்க்குறோமே. அப்போ பழைய காலத்தில் சம்ஸ்கிருதத்துக்கு ஒரே எழுத்து தான் இருந்திருக்கணும், இல்லை வேதத்தில் எழுத்துரு இல்லை சம்ஸ்கிருதத்துக்கு எழுத்துரு கிடையாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம்? அப்போ இத்தனை நூல்கள் எந்த மொழியில் இருந்திருக்கு? அதுக்கு சொல்லணும்ல. ரொம்ப தர்க்கபூர்வமான ஒரு பதில் இது. இவ்வளவு கேள்வி இருக்கும்போது டக்குன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? நிச்சயம் நிச்சயம். அதுதான் அதில். ஆமாம். இன்னொரு கேள்வி உண்டு. இப்போது வடமொழிக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு சமயத்தில். அதுபோல் வைதிக மதம் பொதுவாகவே வட திசை அப்படிங்கிறது உயர்ந்தது, ஏன்னா தென் திசை யமனுடைய திசை அப்படின்னு சொல்வதுண்டு. இப்படி ஒரு கண்ணோட்டம் உண்டா? வடக்கு பெரியது, தெற்கு சின்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் வைதிக சமயத்தில் உண்டா? வைதிக சமயத்தில் அப்படி கிடையாது. வைதிக சமயத்தில் முக்கியத்துவம் உண்டு. அப்போ கிழக்கு திசைக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எல்லா கோயில்களும் எடுத்து பாருங்கள், 99% எல்லா கோயிலும் கிழக்க பார்த்து தான் இருக்குது. நம்ம இன்றளவும் கல்யாணம் எந்த பக்கம் மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வைக்கிறோம், கிழக்க பார்த்து உட்கார வைக்கிறோம். ஒரு இதுக்கு காது குத்தணும் குழந்தைக்குன்னா எங்கே பார்த்து உட்காரோம்? கிழக்கு. அப்போ வைதிக சம்பிரதாயம் ஏன் கிழக்க மட்டும் உள்ள பண்ணாங்க, ஏன் மற்றதெல்லாம் விட்டாங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? குஜராத்தை வஞ்சிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்க. இது வந்து வடக்கு தெற்குங்கிறத எடுத்துக்கணும். எல்லாத்துலேயும் அதை பிரிவினை ஏற்படுத்தணும் தான் இது. சரி, தெற்கு வந்து யமனுடைய திசை கரெக்டு, அதனால் தெற்கு தாழ்ந்தது. தர்மபுத்திரர் அவங்க இதில் வந்து ஏன் தெற்க நோக்கி வராங்க? ராமர் ஏன் தெற்க நோக்கி வந்தார்? அங்கே இருந்திருக்கார்ல, இங்கே சரிவு பக்கம் அவங்க நதி அயோத்தியாவில் இருந்திருக்காரு. வட திசையாக வனவாசம் போக வேண்டியதானே, ஏன் தெற்கா பார்த்து வர்றாரு? பரசுராமர் ஏன் தென் திசைக்கு யாத்திரை வர்றாரு? அகஸ்தியர் ஏன் தென் திசைக்கு வர்றாரு? கரெக்டாக சொன்னீங்க. அகஸ்தியர் வந்து அதுக்கு முன்னாடியே அவர் வந்து திரேதா யுகத்திலேயே அவர் வந்து தெற்க வந்துட்டார். அதே மாதிரி அத்திரி முனிவருடைய இது வாசஸ்தானம் எங்கன்னா தென் திசையில் தான் இருக்கார், சஹ்யாதிரியில் தான் அவரோடு இருக்கார். அகஸ்தியரும் அங்கே தான் இருக்கார். பரசுராமரையும் தெற்கு மகேந்திரகிரியை பார்த்து வர்றாரு தவசம் இருக்கிறதுக்கு. நார்த் இந்தியாவிலே எவ்வளவோ இதெல்லாம் இருக்குது, அங்கே பார்த்து போக வேண்டியது தானே, ஏன் இங்கே வர்றாரு? அதுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து இந்த பிரிவினைவாதத்தை மட்டும் வச்சு பேசுகிறாங்க. 2 வடதிசைக்கு முக்கியத்துவம் இருக்குது, இல்லைன்னு சொன்னா வந்து பிராயோபவேசங்கிறது வந்து வடதிசை பார்த்து தான் உட்காரணும். கிழக்க பார்த்து உட்காரக்கூடாது. கிழக்கு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரவೃತ್ತಿ சேர்ந்தது. நிவிருத்தின்னு வரும்போது வடக்கு திசையை தான் பார்த்து உட்காரணும். அதே மாதிரி மகாபிரஸ்தானம் பாண்டவர்கள் போனது வட திசையை நோக்கி தான் போனாங்க. நான் அதை வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா திசைகளுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து தான் வச்சுருக்காங்க. இப்போ சாயம் சந்தியா பண்ணும்போது வைதிகர்கள் எங்கே மேற்க பார்த்து நின்று தான் பண்ணுறாங்க, ஏன் வடக்க பார்த்து நின்னே பண்ணலாம்? எல்லாம் வட திசை தான் வசதி, தெற்கவே பார்க்கக்கூடாது, இங்கேயும் பார்த்தோம். இது வந்து இவங்களுடைய ஒரு
பிரிவினைவாதத்துக்கு எதெல்லாம் எடுக்கலாமோ அதெல்லாம் எடுத்து அதை மேக்னிஃபை பண்ணி அதை பெருசாக்கி இவங்களுக்குள்ள ஒரு இது பண்ணி பத்தியா எல்லாம் பாரு வடதை தான் வச்சுருக்கான், உன்னை கீழே தள்ளிட்டான் அப்படிங்கிறது. தென் திசையில் தான் அசுரர்கள் இருந்தார். ஏன் லவணாசுரன் எங்கே இருந்தான்? லவணாசுரன் அங்கே இதுக்கு பக்கத்துலேயே இருந்தான். எங்கே? அயோத்திக்கு பக்கத்துலேயே மதுவனம், இன்னைக்கு பீகாரில் தான் அவன் இருந்திருக்கான். பீகார் வந்து மதுவனம், மதுபனிங்கிற ஒரு ஆர்ட் கூட அங்கே இருக்குது. மதுவனம்ங்கிறது அங்கே தான். பிருந்தாவனம் நம்ம இன்றைக்கி சொல்கிறது மதுவனத்தின் ஒரு பகுதி. அதில் தான் பிருந்தாவனம்ங்கிறான். வட இந்தியாவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மதுவனத்துடைய பரப்பு அதிகம். கொஞ்சம் தெற்க வந்தீங்கன்னா தண்டகாரண்யத்தோடைய பரப்பு அதிகம். தெற்க வந்து வர்றாரு, தண்டகாரண்யத்தை பார்த்து தான் ராமர் வர்றாரு. ஏன் தெற்க பார்த்து வர்றாரு? அவருக்கு வந்து தெரியலையா தெற்கு வந்து ஒரு பவித்திரம் இல்லாத திசை, நம்ம ஏன் அங்கே போனோன்னு அவருக்கு தெரியலையா? அதெல்லாம் வந்து ஒரு உள்ளீடு இல்லாத விவாதங்கள். அதுக்கு மேலே நம்ம சொல்லவே முடியாது. இப்போது ராமர் வந்து முதல்ல அரக்கர்களை கொன்னது எங்கே? வட இந்தியாவிலையா தென்னிந்தியாவிலையா? சுபாகு எங்கே கொன்னார்? வட இந்தியாவில். அப்போ எப்படி தெற்கே தான் அசுரர்கள் இருந்தார்கள், தெற்கே இருப்பவர்கள் திராவிடர்கள் தான் அரக்கர்கள்னா சரி, தெற்கே வேங்கடமலைக்கு தெற்கே இது வரைக்கும் ராமேஸ்வரம் வரைக்கும் எங்கேயாவது அரக்கர்களை கொன்றதாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கா? எந்த ஆதாரத்தில் பேச்சு? இது கேள்வி கேட்குறதே ஃபஸ்ட்டு தப்பு. அங்கே எங்கேயுமே கிடையாது. ஜனஸ்தானத்தில் அசுரர்கள் அழிக்கிறார், அது கோதாவரி தீரம், அது தமிழ்நாடு கிடையாது. கோதாவரி தீரத்தில் அவர் அரக்கரர் அழித்ததுக்கப்புறம் அவன் வந்து கோதாவரி தீரத்தில் அவன் கடத்தி கொண்டு போயிடுறான் சீதையை. அப்புறம் சீதையை பார்த்து வராங்க, கையில் வில்லோடு தான் வராங்க. எந்த அரக்கர்களையாவது இங்கே காவேரி தீரத்துலையோ தாமிரபரணி தீரத்துலையோ வடவேங்கடத்துலையோ கோதாவரி தீரம் தாண்டி எங்கேயாவது அரக்கர் வதம் இருக்கான்னு பாருங்கள். ராமாயணத்தில் கம்பராமாயணத்தை எடுத்துக்கங்க, துளசி ராமாயணத்தை எடுத்துக்கங்க, வால்மீகி ராமாயணத்தை எடுத்துக்கங்க, எங்கேயுமே அரக்கவதம் நிகழவில்லை. தென்திசை வந்து கடத்தற்கரிய தென் திசைன்னு ராமரே சொல்கிறார் யுத்தகாண்டத்தில். சம்ஸ்கிருத ஸ்லோகம்லாம் நிறைய இருக்குது. அகஸ்தியர் வாழ்ந்த வாழ்ந்த இடத்துல அரக்கர்கள் ஆட்டம் போட முடியாது. அவர் இல்வலன் வாதாபியவே ஜெரிச்சிட்டு வந்தவர். அவர்கிட்ட இருக்கிற இடத்துல இவங்க வாலாட்ட மாட்டாங்க. ராவணன் வந்து பாண்டியர்களோட சந்தி செய்து கொண்டான். அதுக்கு வந்து இதில் பிரமாணம் இருக்குது. இதில் ரகுவம்சத்தில் காளிதாசர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். இவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து இவன்கிட்ட மோதக்கூடாதுன்னு அவன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நான் உன் ஏரியாவுக்குள்ளே வரலப்பான்ட்டு போயிட்டான். அப்போ எப்படி அங்கே அரக்கர்கள் இருப்பாங்க? அதைத்தான் சொல்கிறாரு. இங்கே வந்து சுக்ரீவன்கிட்ட வந்து அவ்வளோ வெட்டின்னு சொல்கிறான். அவன் ஊராக ஓடி இருக்கான் பாலிக்கு பயந்து. அவனுக்கு உலகத்தில் எல்லா இடமும் தெரியும். அவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் சீதையை தேடி, இங்கே தேடுங்க போது தெற்க போ. தெற்க வந்து முத்தாலான விலையுயர்ந்த ரத்னங்களாலான கதவு இருக்குது, கபாட்டம் இருக்குது. அந்த கபாடபுரத்தில் போய் அந்த முத்தை பார்த்து அங்கேயே நின்றுடாத, தாண்டிப்போ, சவுத்தில் கூட எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அரக்கர்கள் வாழ்ந்த இடம்னாக்கா அவன் தாழ்த்தி சொல்லியிருக்கான். எங்கேயுமே கிடையாது. தென்னிந்தியாவில் தான் ரிஷபாதிரி இருக்குன்னு மகாபாரதத்தில். ரிஷபாதிரிங்கிறது இன்றைக்கி திருமாலிருஞ்சோலை முக்கியமான க்ஷேத்திரத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீ போய் ஆழ்வார்கள் பாடினா அந்த மாலிருஞ்சோலையை போய் நீ போய் தரிசனம் பண்ணு. அது வந்து எல்லா விதமான பலன்களையும் உனக்கு கொடுக்கும், ராஜசூயம் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த அவங்க சொல்கிறாங்க. ரிஷிகள் சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு அவங்க இங்கே வராங்க, ரிஷபாதிரிக்கு வராங்க. அப்போ எப்படி தென் திசை வந்து பவித்திரம் இல்லாதுன்னு எங்கே சொல்லியிருக்கு? அரக்கர்கள் வாழ்ந்த அது மகா மோசமான இடம், அங்கே போகாதுன்னு சொல்லியிருக்கேன் எங்கேயாவது? கிடையவே கிடையாது. சாரதா தேவியார் தென் திசையை பார்த்து வர்றாரு, விவேகானந்த சுவாமிகள் தென் திசையை பார்த்து வர்றாரு. எங்கேயுமே கிடையாது. இவன் வந்து காசிக்கு போவான், அவன் ராமேஸ்வரத்துக்கு வருவான். அதுதான் இந்திய ஒருமைப்பாடு. ஆமாம், அதுதான் ஒருமைப்பாடு. அன்னிலேருந்து இன்னைக்கு புதுசாக எவனும் ஆர்எஸ்எஸ்காரன் கதை கட்டினான்லாம் சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். அன்னிலேருந்து இருக்கிறதா அவங்க இதிகாசத்தில் இப்படித்தான்ப்பா இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். ரொம்ப அழகாக அத்வைத்தத்தில் ஆரம்பித்து வைதிக மதம் பற்றி சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் வரைக்கும் மிக தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நிறையா நேரங்களில் பதில் சொல்வதை விட தர்க்க ரீதியான இன்னொரு கேள்வியை கேட்டு அது வந்து எப்படி அந்த கேள்வி தவறு அப்படிங்கிறதையும் வந்து சொன்னீங்க. ரொம்ப நல்ல விவாதம் அப்படின்னே சொல்லலாம். விவாதம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்ல விஷயங்களை நான் தெரிந்து கொண்டேன். குறிப்பாக மக்களுக்கு சொல்கிறோமோ இல்லையோ, நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு இப்படியான ஒரு அடுத்த சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.